ஓம் சாந்தி. 29/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை ஆசிரியராகி பிரம்மா பாபா உடல்ல நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். இன்று பகவானுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். ஆகையினால் பழைய உலகத்தை மறந்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நம்ம தேகம் உட்பட எல்லாமே இங்க என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ எல்லாமே அழியக்கூடியது தான். கண்ணால் பார்க்குறது எல்லாமே அழிஞ்சிடும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகணும். ஆகையினால இந்த பழைய உலகம் மறந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப பழசாயிடுச்சு, இதை மறந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும்? நம்ம போய் மற்றவங்கள்ட்ட பாபாவுடைய செய்தி சொல்றதுதான் நம்ம வேலை. இந்த நேரத்தில் நம்ம இறை தூதுவர்களாக இருக்கிறோம். எந்த வார்த்தையின் மூலமாக ஈஸியாக நம்ம பாபா செய்தியை சொல்ல முடியும்ட்டு பாபா சொல்கிறாரு. பதில்: எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் சொல்லுங்கள், எல்லையற்ற தந்தை கடவுள், அவர் நமக்கு எல்லையற்ற ஆசி கொடுக்கறதுக்காக வந்துக்கிறாரு. கடவுள் பூமிக்கு வந்துட்டாருன்னு சொல்லுங்கள். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரமே முடிஞ்சிட்டுது. இப்போ இந்த எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி நம்ம போய் அடையிறோம் இல்லையா? ஒரு கோயிலில் போய் சாமிக்கிட்ட கேட்குறோம். அப்புறம் நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது அந்த லௌகீக சரீர சம்பந்தப்பட்ட எல்லா ஆசைகளும் ஆஸ்திகளும் முடிஞ்சிருச்சு. அதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. அதாவது பக்திக்கான நேரமே முடிந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பக்திக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போது ராவண ராஜ்யம் முடிகிறது. இப்போது அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதனுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இப்போ அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களை 5 விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கிறாரு. அவர் தான் லிபரேட்டர். நம்மளை நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருந்தோமோ அந்த 5 விகாரங்களை அழிக்கிறதுக்காக, அதுலேருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணமுடையவர்களாக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தான் முயற்சி பண்ணணும். பாபா ஆசிரியராக யுக்தியெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் முயற்சி நம்ம செய்யணும். புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டாலே இந்த நல்ல உயர்ந்த ஸ்திதி உயர்ந்ததாக ஆகும் சொல்லி சொல்றாரு. நம்ம இருக்கிறது இப்போ சங்கமேகம், ஆத்மா உத்தமமாகிற சங்கமேகம். இப்போ பாபா வந்துட்டாரு, நான் இப்போ பிராமணன் ஆயிட்டேன். இந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஸ்திதி, நம்மளுடைய மனோநிலை உயர்ந்ததாக ஆகும் சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லி பாபா நம்மளை கேட்குறாரு. அவ்விபச்சாரி ஒருவருடைய நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு பாபாவனுடைய நினைவு. அவ்விபச்சாரினா ஒரே ஒருத்தவங்க மட்டும் நினைக்கிறது. ஒருவருடைய நினைவுல அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்று அவ்விபச்சாரி நினைவு, இன்னொன்று விபச்சாரி, அதாவது பல கடவுள்களை நினைப்பது நினைவாகும். நம்ம பக்தியில நிறைய சாமியை வழிபடுவோம் இல்லையா? ஒன்று கும்பிட மாட்டோம், நிறைய படம் வச்சுட்டு வழிபட்டுட்டு. அதை பாபா இப்போ நம்ம ஒரு பாபா, ஒரு சிவத்தந்தையின் நினைவுல இருக்கிறோம். அதான் சொல்றாரு. அவ்விபச்சாரி நினைவு அல்லது அவ்விபச்சாரி பக்தி தொடங்கும் போது முதலில் அனைவரும் சிவனின் பூஜை தான் செய்கிறார்கள். முதல்ல துவாபர யுகத்துல அவ்விபச்சாரி பக்தி தொடங்குச்சு. அப்ப ராஜாக்கள்லாம் சிவலிங்கத்தை கோயில் அமைச்சு வழிபட்டாங்க. அது அவ்விபச்சார பக்தின்னு சொல்லப்படுது. அப்ப சிவனின் பூஜை தான் செஞ்சாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர் தான். இப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் தான். ஒருவர் தான் அவரு. உலகத்துக்கே கடவுள் ஒருத்தர் தான். அதனால்தான் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் பாடுவோம்லாம் பாட்டுலாம் இருக்கு இல்லையா? அவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கின்றார்? அவர் ஆசிரியராகவும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? மனிதன்லேருந்து தேவதையாக மாற்றுகின்ற படிப்பை தான் நமக்கு கற்பிக்கின்றார். கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டா சொல்லுங்க. மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தேவதையிலிருந்து மனிதனாக ஆவதற்கு தான் பாபா சொல்லி கொடுக்குறாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகள் ஆயிற்று. நீங்க 84 பிறவி, ஆத்மா 84 பிறவி எடுத்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு மனிதன்லேருந்து தேவதையாக ஆவதற்கு 1 வினாடி ஆகிறது.
தேவதையிலேருந்து மனிதனாக ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 84 பிறவி ஆகுது. ஆனால் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு 1 வினாடி தான் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறார். 1 செகண்ட்லேயே நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதை ஆயிடலாம்னு சொல்கிறார். ஆனால் நம்ம தேவதையிலேருந்து மனுஷனாக இறங்கி வர்றதுக்கு 84 பிறவி 5000 வருஷம் ஆகுது. நாம் பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாங்கள் ஒரு பாபா நினைவில் அமர்ந்திருக்கிறோம். அவர் நம்முடைய ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவருடைய நினைவிலேயே இருங்கள் என்று யோகம் கற்றுக் கொடுக்கின்றார். இப்போ கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, என் ஒருவனுடைய நினைவில் இருங்க, பல பேர் நினைக்கிறதெல்லாம் விட்டுடுங்க, என்னை மட்டும் நினைங்க அப்படின்ட்டு யோகா கற்றுக் கொடுக்குறாரு. யோகான்னா நான் நினைவு யாத்திரை தான். அவரை நினைக்கிற யோகான்றது கனெக்ஷன், சோலுக்கும் சுப்ரீம் சோலுக்கும் உள்ள கனெக்ஷன், அதான் சொல்லி கொடுக்குறாரு. அவரே கூறுகின்றார், ஹே ஆத்மாக்களே, ஹே குழந்தைகளே, தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்கள். இப்போ இன்னும் போதும், நீங்கள் நடிச்சதெல்லாம் விளையாட்டு விளையாடிட்டீங்க. 84 உடல் எடுத்து 84 விளையாட்டு விளையாடிட்டீங்க. 84 பிறகுல விதவிதமாக உறவினர்கள் விதவிதமான எல்லாரும் கூடயும் வாழ்ந்தீங்க இல்லையா? ஒன்று ஒன்றா விட்டு விட்டு தான் வந்தீங்க. இப்பயும் அதே விளையாட்டை விளையாடிட்டு இருக்காதீங்க. போதும், தேகத்தின் எல்லா உறவுகளையும் விடுங்க, எப்போது திரும்பி செல்லணும்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப கிடைப்பாங்க, திரும்ப தான் நம்ம போயிட்டு திரும்ப தான் வந்து நடிக்க தான் போறோம். எதுக்கு இப்போ பிடிச்சி வச்சிருக்கிறீங்க இந்த உலகத்தைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பழைய உலகம் இப்போ மாறிட்டு இருக்குது, இப்போது இது இருக்க போவதில்லை. உண்மை சொல்ல போனா இந்த உலகம் இப்போ இருக்க போவதில்லை. இப்போ இருக்கிற மாதிரியே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் இருப்பாங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பழைய உலகத்தின் அழிவிற்காக தான் இந்த ஏவுகணைகள் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பழைய உலகம் அழிக்க தான் இந்த ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இயற்கையின் சீற்றங்கள் கூட அதுக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றாரு. விநாசத்திற்காக இயற்கை சீற்றங்கள், அந்த பூகம்பம் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் தடுக்கவே முடியாது நம்மளால. மனுஷனே அழிச்சுக்கிறான், அது பத்தாதுன்னு இயற்கையும் சீருது. இதனால உலகம் அழியுது. கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்துல இப்ப இருக்கிறீங்க, இதை ஆத்மா தெரிந்திருக்கிறது. இப்ப நம்ம ஆத்மா புரிஞ்சிருக்குது, நம்ம புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கிறோம். இப்போது நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையினால் தான் பாபா கூறுகின்றார், இந்த பழைய உலகம் பழைய தேகத்தை கூட விட வேண்டும். இப்போ இந்த உலகம் பழசாயிடுச்சு, இந்த தேகம் கூட பழசாயிடுச்சு இல்லையா? நமக்கு வயசாயிட்டே போகுது, ஆத்மா அப்படியே தான் இருக்குது, உடம்புக்கு வயசாயிட்டே போகுது, தேகத்தை கூட நம்ம விடணும்னு சொல்லி சொல்றாரு. தேகம் உட்பட இந்த உலகத்தில் என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்துமே அழையக்கூடியதாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க பார்க்குற பொருள் எதுவுமே இருக்கு, பிரம்மா பாபா பண்ணுகிற முயற்சியே இதுதான். அவர் இதை தான் முயற்சி பண்ணார், நாம் பார்க்குறது எல்லாமே அழிய போகுது அப்படின்னு முயற்சி பண்ணி தான் ஆத்மாவுக்கு சொல்லி 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 மனசுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா வந்து மனசு இங்கேயே தான், மனசு புத்தி தான் நம்ம அந்த உலகத்திலேயே பற்று வச்சிட்டு இருக்குது. அதை தான் மாத்துறாரு பாபா வந்து. மனசு புத்தி ஆத்மாவில தான் இருக்குது. ஆத்மாவுக்கு மனசும் புத்தியும் சரியாயிடுச்சுன்னா அது எப்படி ஆயிடும், பற்றற்ற நிலையில வந்துடும். அப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் சொல்றாரு பாபா. இப்போ சொல்றாரு, இங்கே உலகத்துல என்னெல்லாம் தெரியுதோ இது எல்லாமே அழியக்கூடியது, உங்க மனசு புத்திக்கு சொல்லி புரிய வைங்கன்றாரு. சரீரம் கூட அழியக்கூடியதாகும். இந்த சரீரம் கூட இருக்க போறது இல்லை, அதுவும் போய் மண்ணில் தான் மக்க போகுது இல்லையா? எல்லாமே அழியக்கூடியது. இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். எப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், திரும்பி செல்லாமல் புதிய உலகத்துல வர முடியாது. நம்ம ஆத்மா பரந்தாமம் போனாதான் சத்தியுகத்துல போய் நடிக்க முடியும். அங்க புது உடல் புது உலகம் எல்லாமே சூப்பரா கிடைக்க போகுது. அப்புறம் நம்ம ஏன் இங்க விட்டுட்டு அங்க போலாம் இல்லையா? திரும்பி போகாமலாம் அங்க வர முடியாது சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம வந்து இப்படியே போக முடியாது இல்லையா? ஆத்மா கரையோட இருக்கு. அதனால ஆத்மாவில் இருக்கிற பாவம்லாம் அழிச்சிட்டு சுத்தமா பாபா மாதிரி ஆயிட்டு பாப்சம்மான் ஆயிட்டு புருஷோத்தமர் ஆகிறதுக்காக நம்ம இப்போ முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேவதைகள் புருஷோத்தமர்கள். இந்த தேவதைகள் பாருங்க, உத்தமமான ஆத்மாக்கள். இப்போ இந்த கலியுகத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த விகாரம் எதுவுமே இருக்காது, ரொம்ப அழகானவங்க. அதான் கோயில்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, லட்சுமி நாராயணன் கோயில்லாம் அந்த தேவதைகளோட சொரூபம் தான். எப்படி அவங்க வாழ்ந்தாங்களோ அது அவ்வளோ ஹையஸ்டா வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கோயில் வச்சிருக்காங்க. அனைவரிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகார தந்தை ஆவார். எல்லாரோட உயர்ந்தவர், தேவதைகளோட உயர்ந்தவர் கடவுள் தான். நிராகாரா இருக்கிறார். அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. அவர் எல்லாருடைய அப்பா, தேவதைகளுடைய அப்பாவே அவர் தான்.
இந்த மனித சிருஷ்டியில வந்து நடிக்கிற ஆத்மாக்கள் எல்லாருடைய அப்பாவும் அவர்தான். பிறகு மனித சிருஷ்டியில் வந்தோம் என்றால் இங்கே உயர்ந்தவர்கள் தேவதைகள் ஆவர். அதுக்கப்புறம் பாபாவுக்கு அப்புறம் மனித சிருஷ்டியை பார்த்தோம்னா இங்கே யார் உயர்ந்தவங்கன்னா தேவதைகள். லட்சுமி நாராயணன் தான் உயர்ந்தவங்க. அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள் ஆவர் சொல்லி பாபா சொல்றார். இந்த தேவதைகள் கூட மனுஷங்க தான், ஆனா அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருக்கிறதுனால அவங்க தேவதைகள். பிறகு அவர்களே தான் அசுர குணமுடையவர்களாக ஆகின்றார்கள். பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம். 2500 வருஷம் கழிச்சு அதே தேவதைகள் தான் அசுர குணமுடையவர்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அசுர குணத்திலிருந்து மீண்டும் தெய்வீக குணத்திற்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ மறுபடியும் நம்ம மாறினா நம்மளை தேவதையா மாத்திருவாரு பாபா. சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். யார் போகணும்? குழந்தைகளாகிய நீங்கள். அப்ப யார் தேவதையா இருந்தது? நம்ம தான் தேவதையா இருந்தோம். நம்ம தான் அசுர குணத்துல வந்துட்டோம். இப்ப திரும்ப அசுர குணத்துல இருந்து தெய்வீக குணமுடையெல்லாம் மாறி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப எதுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க? தேவதையா மாறுறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். மற்றவங்களுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுக்குறோம். நம்மள மாதிரியே அவங்களையும் மாத்துறோம். பாபாவின் செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் நீங்க போன உடனே அல்லாஹ் யாரு, ஆஸ்தியை கூட சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யாருன்னு புரிய வைங்க. கடவுள் யாரு, பாபா செய்தியை மட்டும் சொல்லுங்க. அவர் வந்துட்டாரு, எல்லற்ற அப்பா வந்துரு, எல்லற்ற ஆசையை கொடுக்க வந்துடலான்னு சொல்லி சொல்லுங்க. இப்போது எல்லைக்குட்பட்ட ஆசை முடிகிறது. நம்ம எல்லைக்குட்பட்டு என்னென்னலாம் இப்ப வீடு வாசல் சொத்து சுகம் என்னென்ன சம்பாரிச்சு வச்சிருந்தோமோ, நம்ம அப்பா அம்மா என்ன கொடுத்தாங்களோ, நம்ம கோயில்ல போய் கோயில் கோயிலா சுத்தி கடவுள்கிட்ட வேணுனதெல்லாம் காசு கொடு, பணம் கொடு, சொத்து கொடு, குழந்தை கொடு, என்னென்னமோ கேட்டோம் இல்லையா, அந்த எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியெல்லாம் முடியுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடையணும். அதை கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும். திரும்ப நீங்க அவரை நினைச்சாதான் கடவுள்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இப்ப எல்லாம் முடிஞ்சு துக்கம் அடையிற நேரம் வந்துருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஏழையாயிடுவாங்க எல்லாரும். அப்ப துக்கம் அடைவாங்க. அதனாலதான் பாபா வந்து புரிய வைங்க. திரும்ப கடவுள் நினைக்க வச்சாதான் திரும்ப பணக்காரங்களும் ஆவாங்க. திரும்ப அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். அதனால சொல்லி புரிய வைங்க. அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் எனும் ராவணன் சிறையில இருக்கிறாங்க. இப்ப உலகமே சிறையில இருக்குது. என்ன சிறையில? 5 விகாரம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய சிறையில மாட்டின்னு இருக்கிறாங்கன்ட்டு பாபா புரிய வைத்திருக்கிறார். அனைவரும் துக்கத்தை தான் அடைகிறார்கள். எல்லாருமே துக்கம்தான் அடைகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. காய்ந்த ரொட்டி கிடைக்கிறது. எல்லாருக்கும் காய்ந்த ரொட்டி கிடைக்குது. பாபா வந்து அனைவரையும் ராவணன் சிறையிலிருந்து விடுவித்து எப்போதும் சுகமுடையவர்களாக மாற்றுகின்றார். கடவுளே வந்துட்டார். வந்து நம்மள இந்த 5 விகாரத்துல இருந்து விடுவிச்சு சீதையா மாட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ராவணனுடைய சிறையில சீதைகளா ஆத்மாலாம் மாட்டிட்டு இருக்குது. அந்த கோட்டை தாண்டினதுனால சீதைகள்லாம் போய் ராவணன்ட்ட மாட்டிச்சு. அந்த 5 விகாரத்துல மாட்டிக்கின சீதைகள் நம்மளை மீட்பதற்காக ராமர் வந்துட்டாரு. எப்பவுமே சுகமுடையவர்களா மாத்துறாரு. இப்போ வந்து பாபாவை தவிர வேற யாருமே மனிதனை தேவதையாக மாற்ற முடியாது. கடவுளை தவிர மனுஷனை போய் யாராவது மாத்த முடியுமா? என்ன இப்ப நம்ம சொன்னோம்னா மத்தவங்க கேட்பாங்களா? போ வேலையை பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க இல்லையா? கடவுளே வந்து கடவுளை தவிர வேற யாரும் இந்த மனுஷனை மாத்த முடியாது. மனுஷனை தேவதையா மாற்றவே முடியாது சொல்லி சொல்றாரு. நீங்கள் இங்கே மனிதர்ல இருந்து தேவதையாக மாறுவதற்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நம்ம இங்க வந்திருக்கிறோம் சென்டருக்கு. எதுக்காக வந்திருக்கிறோம்? மனுஷன் வந்து தேவதையாகிறதுக்கு வந்திருக்கோம். இப்போது கலியுகமாகும். நிறைய தர்மங்களாகி விட்டன. இப்ப நிறைய தர்மங்கள் இருக்கு. இந்து தர்மம் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கு. முஸ்லீம், கிறிஸ்டின், புத்த தர்மம்ட்டு நிறைய தர்மங்கள் இருக்கு. குழந்தைகளாகி உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை பாபா அவரே அமர்ந்து கூறுகின்றார். இப்ப கடவுள் வந்து நமக்கு யார் படைக்கிறது, இந்த டைரக்டர் யாரு, படைப்பு யாரு, எல்லா அறிமுகத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் ஈஸ்வரன் பரமாத்மா என்று மட்டும்தான் சொன்னீர்கள். பாபா சொல்றாரு, நீங்கள் ஈஸ்வரன் பரமாத்மா என்று மட்டும்தான் சொன்னீங்க. அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து பக்தியில ஈஸ்வரா பரமாத்மான்ட்டு சொன்னோம். ஆனா அவரே நமக்கு தந்தையா, ஆசிரியரா, குருவா வந்திருக்கிறாருன்ட்டு தெரியாது. அவரை சத்குருன்னு சொல்லப்படுது. அகால மூர்த்தி, இறப்பட்டவர்னு சொல்லப்படுது. நம்மளை வந்து ஆத்மா மற்றும் ஜீவன்னு சொல்லப்படுது. அந்த அகாலமூர்த்தி இந்த சரீரம் பிரம்மாவின் சரீரத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் பிறவி எடுப்பதே இல்லை. சிவன் வந்து மறுபிறப்பு எடுக்கிறதே இல்லை. அவர் வந்து பிறவி எடுக்கிறது இல்லை, மறுஜன்மும் எடுக்கிறது இல்லை. ஒரு உடல்ல எல்லாம் வந்து பிரவேசிச்சு நடிக்கலாம் வர்றதில்ல. அதனால அவருக்கு உடல் தேவைன்றதுனால பிரம்மா சரீரத்துல வந்திருக்கிறார். எனவே அந்த அகால மூர்த்தி பாபா குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். அழிவற்ற அகாலனா அழிவற்ற மூர்த்தி பாபா. அவருக்கு எப்பயுமே அழிவு கிடையாது.
சிவனை சாவடிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவரு பிறக்கிறதே கிடையாது இல்லையா? அப்ப அவருக்கு உடலே கிடையாதுன்னும் போது அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது யாராலையும். அதனால அவர் அகால மூர்த்தி. பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார். எனக்கு என்று ரத்தமே கிடையாது, எனக்கு உடலே கிடையாது, நான் குழந்தைகளாக உங்களை எப்படி தூய்மையாக்குவேன். சரி, எனக்கு உடலே இல்லாம நான் உங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு வாய் இருந்தா தானே உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்புறம் எப்படி தூய்மையாக்குறது? அதனால எனக்கு ஒரு உடல் வேண்டும் அல்லவா, ரதம் வேண்டும் அல்லவா, அதனாலதான் இவர் உடம்புல வந்திருக்கிறான்றார். அகால மூர்த்திக்கும் சிம்மாசனம் வேண்டும். இப்ப அகால மூர்த்தியா இருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு சிம்மாசனம் வேணும், மனித உடல் வேணும், நெற்றி பூர்வ சிம்மாசனம் வேணும் இல்லையா? வந்து உட்கார்ந்தாதானே உங்களுக்கு வாய் மூலமா பேச முடியும். அழிவற்ற சிம்மாசனம் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனா எல்லா மனிதர்களுக்கும் அழிவற்ற சிம்மாசனம், புருவ மத்தி சிம்மாசனம் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது சொல்லி சொல்றாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிம்மாசனம் வேண்டும். நம்ம எல்லாருக்குமே மனித உடல்ல புருவ மத்தி சிம்மாசனம் இருக்குது. அங்கதான் ஆத்மா வந்து பிரவேசமாகி நடிப்பு நடிக்குது. அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா இங்கே வீட்டு இருக்கிறது. ஆத்மா கூட அழிவற்றது தான். இந்த உடலை வேணா நீங்க அழிக்கலாம், கத்தியால வெட்டலாம், குத்தலாம், இல்லை வந்து நீங்க நெருப்பால எரிக்கலாம், தண்ணியில மூழ்கடிச்சு சாவடிக்கலாம். ஆனா அந்த உடல் தான் அழியுமே தவிர அந்த ஆத்மா அழிவற்றது. ஆத்மா என்ன பண்ணும்? அந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் போய் நடிக்கும். அதனாலதான் மறுபிறவி எடுத்து வரவங்களாம் போன ஜென்மத்துல தன்னை கொலை பண்ணவங்களெல்லாம் காட்டி கொடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் கூட நடக்குது. புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன், என்னுடைய பழைய பிறவி இதுன்ட்டு பழைய பிறவி ஞாபகம்லாம் அவங்களுக்கு வருது. அப்ப ஆத்மா அழியல, உடல் மட்டும்தான் அழியுது. அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா தான் இங்க வீட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. அவர் அனைவருக்குமே தந்தையாக இருக்கின்றார். அவரை மகா காலன் என்று சொல்லப்படுகிறது. அவர் மகா காளேஸ்வர். அவர் உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறார். அவர் மறுபிறவிலே வருவதில்லை, அவர் மறுபிறவி எடுக்கிறதில்லை. ஆத்மாக்களாகி நீங்கள் மறுபிறவியில வருறீங்க. நான் கல்பத்தின் சங்கமேகத்துல தான் வரேன். நான் ஒரு முறை தான் கல்பம் வரேன், அதுவும் கடைசி 100 வருஷம் தான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்லப்படுகிறது. பக்தி வந்து கடவுளை நம்ம தேடுறோம், கோயில் கோயிலா ஏறி ஏறி தேடுறோம் கடவுளை. பக்தியில ஒண்ணுமே கிடைக்கல, உரிக்க வெங்காயம் மாதிரி ஒண்ணுமே பக்தியில கிடைக்காது. ஏறி ஏறி இறங்குவோம், கஷ்டப்படுவோம், உடல் உணர்வுல எல்லா கோயிலுக்கும் போய் போய் வருவோம், ஆனா ஒன்றும் கிடைச்ச படம் இருக்காது. ஆனா கடவுளை தேடணும், ஆனா கடவுளோட காட்சியும் கிடைக்காது, கடவுளும் கிடைக்கல. ஆனா ஞானத்துல நமக்கு வந்து ஆத்மான்றது தெரிஞ்சிருச்சு. முக்தி எப்படி அடையணும், ஜீவன் முக்தி எப்படி அடையணும், கடவுள் யாரு, எல்லாமே நமக்கு ஞானத்துல தெரியறதுனால ஞானம் வந்து பகல்னு சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. ஞானம்ன்றது அறிவு, அறிவு மூலமா நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிறோம். இதை நன்றாக நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. முக்கியமானது 2 விஷயங்களாகும், அல்ஃபு மற்றும் பே, அதாவது தந்தை மற்றும் ஆசியாகும். இதுதான் முக்கியம். நீங்க மற்றதெல்லாம் மறந்துருங்க. இது வரைக்கும் நம்ம நடிச்சு வந்தோம், இந்த பிறவில என்னென்ன நடந்தது, நேத்து என்ன நடந்தது, எல்லாத்தையும் மறந்துருங்க. 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு அப்பா மற்றும் ஆஸ்தி. எனக்கு கடவுளை பார்க்கணும், கடவுள் கூட நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அடுத்து அவர் கூட போயிருவேன், அடுத்து நான் சொர்க்கத்துக்கு போறேன், அவ்வளவுதான். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தெல்லாம் மறந்துருங்கன்றாரு. பாபா வந்து ராஜ்யத்தை கொடுக்கின்றார். இப்ப கடவுளே வந்து நமக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கிறார். மேலும் ராஜ்யத்திற்காக எப்படி போனோம் ராஜ்யத்துக்குன்னு கூட சொல்லி கொடுக்கிறார், கற்பிக்கின்றார். ஆகையினால் இதை பாடசாலை என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் இது ஸ்கூல்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்க கடவுளே ஆசிரியரா வந்திருக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் நிராகாரமானவராக இருக்கின்றார், அவருக்கும் கூட நடிக்க பாகம் இருக்க வேண்டும். கடவுள் நிராகாரா தான் இருக்கிறார், உடல் இல்லைனாலும். ஆனா அவரும் வந்து நடிக்கிறாரு. டைரக்டர் அவர் தான், இந்த டிராமாக்கு டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே அவரும் நடிக்கணும்ல. அப்ப கடைசியா வராரு, அவருக்கு பார்ட் இருக்குது. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், அவரை அனைவருமே நினைவு செய்யறாங்க. உலகம் ஃபுல்லா பாருங்களேன், கஷ்ட நேரத்துல கடவுளேன்னு தான் கூப்பிடுவாங்க. அது இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும் அல்லான்னு மேல கையை தூக்குவாங்க பாருங்களேன். அந்த பூகம்பம் நேரத்துலதான் எல்லா குழந்தைகள்லாம் இறக்கும் போது சொல்றாங்க, அல்லான்னு கூப்பிடு, அல்லான்னு கூப்பிடு. அப்ப யார கூப்பிடுறாங்க? எல்லாருமே கடவுளை தான் நினைவு செய்யறாங்க. அவ்வளவு பேர் இருந்தாலும் கடவுளை நினைவு செய்யறார்கள். பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் என்று பாபா கூறுகின்றார். பக்தியில என்ன அப்படி வழிபடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஹே பகவான், ஹே விடிப்பவரே, லிபரேட்டரே, ஓ இறை தந்தை என்று அனைவரும் முழு மனதோடு அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். ஏன் எல்லாரும் அவரையே கூப்பிடுறாங்க? ஏன்னா அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறார். அப்பா தானே கூப்பிடுவாங்க எல்லாரும். கண்டிப்பாக எல்லையற்ற சுகத்தை தான் நமக்கு கொடுப்பார் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் அவரே தான் சொல்றாரு. அவரை இப்படி எல்லாம் எல்லாரும் நினைக்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட சுகத்தை தான் கொடுக்கின்றார். இப்ப நம்மளுடைய சாதாரண அப்பா இருக்கிறார்ல, சரீரத்தினுடைய அப்பா
எல்லைக்குட்பட்ட சொத்தை சுகம் கொடுக்குறாரு. ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட அப்பா கொடுக்கறது. யாருக்கும் தெரியவில்லை. இப்போது பாபா வந்திருக்கிறார். கூறுகின்றார், குழந்தைகளே, மற்ற தொடர்புகளை துண்டித்து விட்டு தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். இப்ப கடவுளே வந்துட்டார். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாரு. 21 பிறவிக்கு ஆஸ்தி, அதுக்கும் மேலேயும் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்கன்றாரு. குழந்தைகளே, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. தேவதைகளாகிய நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும் பாபா கூறியிருக்கின்றார். நீங்க கண்டிப்பா நீங்க தான் தேவதைகளா இருந்தீங்க. நீங்க புது உலகத்துல இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே அளவற்ற சுகம் இருக்கிறது. சொர்க்கத்துல அவ்வளோ சுகம் இருக்கும், அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு சுகம், அந்த சுகத்தை அளவிட முடியாது சொல்லி சொல்றாரு. அப்படியே தங்க மாளிகை, வைர வைடூரியங்கள், 36 வகை உணவு, எங்க பார்த்தாலும் மாட மாளிகைகள், தங்கத்தால் வைரத்தினால் ஆன ஆடைகள், ஆபரணங்கள், ஜொலிக்கின்ற எல்லாமே ஜொலிக்கும் நகைகள்லாம், வைர ரத்தினங்கள் பதிச்சு இருக்கும். சோஃபாலாம் கூட தங்கத்தால் ஆகியிருக்கும். அங்க சாப்பிட்ற டேபிள் கூட தங்கத்தால் ஆகியிருக்கும். பாருங்க, அப்ப எப்படி இருக்கும். எல்லாரும் அன்பா நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி சுகம்ன்றது அவ்வளோ அளவிட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. புதிய வீட்டில் எப்போதும் சுகம் இருக்கிறது. எப்பயுமே புதுசா வீடு கட்டினா நல்லா தானே இருக்கும், குஷியா இருக்கும் இல்லையா. புது வீடை பார்த்தாலே. பழையதுல எப்பயுமே துக்கம்தான் இருக்கும். பழசு என்ன பாருங்க, ஓட்ட உடசலா இருக்கும், அங்கங்க ஒழுவும். வீடு பழசாயிடுச்சுன்னா பொறையா ஆயிடும், பிடிக்காது இல்லையா. அதான் சொல்றாரு, பழையதுல எப்பயுமே துக்கம்தான் இருக்கும். அது மாதிரிதான் இந்த உலகமும். ஆகையினால் தான் பாபா குழந்தைகளுக்காக புதிய வீட்டை உருவாக்குகின்றார். இப்ப கடவுள் அதனாலதான் இந்த பழைய உலகம் இப்படி கிடக்குது. ஒரே எங்க பார்த்தாலும் என்ன நறுமணமா வீசுது, துர்நாற்றம் தானே வீசுது. உலகம் ஃபுல்லா சாக்கடை, எங்க போனாலும் அப்படிதான் இருக்கு. தூய்மையற்ற தன்மை தானே இருக்குது. அதனாலதான் பார்த்துட்டாரு குழந்தைகளை பார்த்து, ஐயோ என் குழந்தை எப்படியெல்லாம் இருந்தது, நான் எப்படியெல்லாம் வச்சு தாளாட்டினேன், கடைசியில இங்க வந்து மாட்டிக்கிச்சிங்களேன்ட்டு நமக்காக புதிய வீட்டை உருவாக்குறாரு. குழந்தைகளின் புத்தியின் தொடர்பு புதிய வீட்டிற்கு சென்று விடுகிறது. அப்பா புதுசா வீடு கட்டினா எல்லாம் குழந்தைங்களும் என்ன நினைப்பாங்க, புது வீட்டை தானே பார்ப்பாங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் இந்த பழைய உலகத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நீங்களும் சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்க, அப்பா உங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கி தரேன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இங்குள்ளத விஷயத்த பாபா சொல்றாரு. இப்போது எல்லையற்ற தந்தை நமக்கு புதிய உலகத்தையே உருவாக்குகிறார். பழைய உலகத்தில் என்னவெல்லாம் பார்க்கிறீங்களோ அவை சுடுகாடாக ஆக போகிறது. இப்ப கொரோனா காலத்தை கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே முழு இந்தியாவுமே சுடுகாடு மாதிரி இருந்தது. அங்கங்க பொணம் எரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அத பாபா சொல்றாரு, உண்மையாலுமே இந்த உலகம் ஃபுல்லா சுடுகாடா ஆக போகுது. ஏன் இதை நினைக்கிறீங்க, இப்போது சொர்க்கம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பழைய உலகத்திலே தான் கடவுள் தேவதைகளா நடிச்சவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஞானம் கொடுத்து மாத்திட்டு இருக்காரு. மனுஷனை தேவதையா மாத்திட்டு இருக்காரு. பழசதான் புதுசா மாத்துறாரு. புதுசாலாம் ஒரு உலகத்தை படைச்சாங்க, புது புது ஆத்மாக்கள்லாம் அவர் இறக்க மாட்டாரு. ஏற்கனவே இருக்கிற ஆத்மாவை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி உலகத்தையும் கிளீன் பண்றாரு. அவர் ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இங்க டைம். ஸ்தாபனை முடிச்சிச்சுன்னா விநாசமும் முடிஞ்சிரும், அப்புறம் புது உலகம் வந்துடும். அதனால நீங்க இப்ப சங்கமயுகத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க கலியுகத்தின் பக்கமும் பார்க்க முடியும் உங்களால, சத்தியுகம் பக்கமும் பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நடுவுல நிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா கலியுகம், அந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம். நீங்க ரெண்டுத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சங்கமயுகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்கள். இப்ப நம்ம கலியுகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம அதுல கால் வைக்கல, அதுல இருந்து காலை எடுத்துட்டு இப்ப நம்ம நடுவுல நின்றுட்டு இருக்கிறோம் சங்கமயுகத்துல. இந்த பக்கம் பார்த்தா கலியுகமும் தெரியும், அந்த பக்கம் பார்த்தா சொர்க்கமும் தெரியும். ஆனா நம்ம சாட்சியா இருந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சாட்சியா இருந்து பாக்குறீங்க, என்னெல்லாம் நடக்குதுன்னு சாட்சியா இருந்து பாருங்க. இப்ப சினிமா பாக்குறோம்ல, சினிமாவில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சாட்சியாக தானே பார்க்குறோம். என்னதான் நடக்குது பார்க்கலாம். கதையில் ஒரே சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லாம் நடக்குது இல்லையா சினிமாவில். நான் உட்காந்து அழுதுட்டா இருக்கிறீங்க, ஜாலியாக பார்க்குறீங்களா, என்ன நடந்தாலும் சாட்சியாக தானே பார்க்குறீங்க சினிமாவை. அது மாதிரி பாருங்கன்றார். இது எல்லையற்ற சினிமா, சாட்சியா இருந்து பாருங்க என்னெல்லாம் நடக்குது, கலியுகத்துல என்ன நடக்குது பாருங்க. அடுத்து சொர்க்கம் வரப்போகுதுல்ல, சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பாருங்கன்றார். கண்காட்சியில் அல்லது அருங்காட்சியத்தில் வருகிறார்கள் என்றால் அங்கேயும் சங்கமத்தில் நிற்க வைத்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப கண்காட்சியெல்லாம் நீங்க வைக்கிறீங்கல்ல, அங்க வர்றவங்கள சங்கம யுகத்துல நிக்க வச்சு அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம், நாம் இடையில இருக்கின்றோம் சொல்லி புரிய வைங்க. பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இப்ப கடவுள் நமக்கு சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. அங்கே மிகவும் குறைந்த மனிதர்களே இருக்கிறாங்க.
புது உலகத்துல இப்ப இருக்கிற மாதிரி 800 கோடி பேர்லாம் இருக்க மாட்டாங்க. புது உலகத்துல மிக குறைந்த மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா முயற்சி பண்றது கம்மியான பேர். எல்லாருமே கடவுள் பேச்சு கேட்கறதுனால யார் அவர் பேச்சு கேட்கறாங்களோ அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வராங்க. வேற எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுமே வர்றதில்ல சொல்லி சொல்றாரு. ஏன்னா சொர்க்கத்தை நம்பாதவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது. நீங்கள் மட்டுமே முதலில் வருகிறீங்க. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம பாபா கிட்ட வந்து படிப்பு படிச்சு சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தூய்மையாவதற்கு தான் என்னை அழைத்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தான் கூப்பிட்டோம் இல்லையா, பத்தித்த பாவன்றே வாருங்கள்ட்டு. தூய்மையாக்க தான் என்னை கூப்பிட்டீங்க. ஹே பாபா, எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள்ட்டு நீங்க தான் கூப்பிட்டீங்க. சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்க தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தான் சொன்னீங்க. சாந்தி தாமத்துக்கு கூட்டு போங்கலாம் சொல்லல. முக்தி தாமத்துக்கு கூட்டு போங்கலாம் நீங்க சொல்லல. தூய்மையான உலகத்துக்கு, அதாவது நம்ம சொல்லியிருப்போம், கடவுளே எனக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதியான இடத்துக்கு கூட்டின்னு போன்னு சொல்லியிருப்போம். அப்ப நிம்மதியான இடம் எது? அது வந்து சொர்க்கம்தான். அதனாலதான் கடவுள் வந்து படைப்பு படிக்க வந்திருக்கிறார். இப்ப திரும்ப சொர்க்கத்தை உருவாக்க வந்திருக்கிறார். பரந்தாமம் இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. பரந்தாமம் வந்து தூய்மையான வீடு. அது எப்பயுமே தூய்மையா தான் இருக்கும். அது இனிமையான இல்லம்ட்டு சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம சாந்தி தாமத்துக்கு போனோம். அதனை முக்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு தான் சன்னியாசிகள் போன்றோர் அதற்கான படிப்பினை கொடுக்கின்றார்கள். இந்த சன்னியாசிகள் வந்து அமைதியில போகணும்னு தான் விரும்புறாங்க. அதுக்காக தான் அவங்க படிப்பை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவர்கள் சுகதாமத்தின் ஞானத்தை கொடுக்க முடியாது. சன்னியாசிகள் வந்து சொர்க்கத்துக்கு போற ஞானத்தெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. இது கடவுள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா மற்றபடி சன்னியாசிகள் சுகத்தை வந்து காக்க எச்சத்திற்கு சமன்ட்டு மதிக்கிறதுனால அவங்க சுகமா வாழறது, அதாவது வீட்டுல இருந்துட்டு சுகமா வாழற அந்த கலை அவங்களுக்கு தெரியாது. அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க. கடவுள் நினைவுலே இருந்து அந்த யோக பலத்தினால பிரம்ம தத்துவத்துல போய் ஐக்கியமாயிடணும் அன்ற ஞானம் தான் அவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி வீட்டிலே இருந்து எப்படி அமைதியா வாழறது, சுகமா வாழறதுன்றத, தாமரை மலர் போல வாழறதுன்றத கடவுள் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் மனிதனிலிருந்து தேவதை ஆகிற கதை. அதை கடவுளால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும், சன்னியாசிகளால கொடுக்க முடியாது சொல்லி சொல்றாரு. அவர்கள் விடுதலை மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். அவங்க விடுதலை, அவங்க என்னன்னா அப்படியே பறவை மாதிரி பறந்துருவாங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்க. விடுதலை மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி சொல்றாரு. எந்தெந்த தர்மம் எவ்வப்போது வருகிறது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. பாருங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல சாதாரணமா சாம்பார் வச்சுக்கிட்டு குழம்பு வச்சுட்டு இருந்தோம். நம்மள கடவுள் தேர்ந்தெடுத்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி வருது, எந்தெந்த தர்மம் எப்ப வருது, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நம்மளை தேர்ந்தெடுத்து இவ்வளவு விஷயம் புரிய வச்சிருக்காரு பாருங்களேன். சாதாரண மாத்தாசு கடவுளுக்கு அந்த வெகுளியான மாத்தாசை தான் பிடிக்குது. அதனாலதான் பாரத மாதா கி ஜெய்ன்னு பாடப்பட்டிருக்குது. மனித சிருஷ்டி எனும் மரத்தில் முதல்ல அடித்தளம் உங்களுடையதாகும் சொல்லி சொல்றார். பாருங்களேன், நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் மனித சிருஷ்டி மரத்துல அடித்தளம், ஃபவுண்டேஷனே நீங்க தான் சொல்லி சொல்றார். உங்களை வச்சுதான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்க ஸ்திதி தான் இந்த உலகத்தினுடைய ஸ்திதி. விதையை விருட்சபதி என்று சொல்லப்படுகிறது. விதை தான் வந்து சிவனா இருக்கிறாரு. இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய, கல்பவிருட்ச மரத்தினுடைய விதையே சிவத்தந்தை தான் இருக்கிறார், விருட்சபதின்னு சொல்லப்படுது. அந்த விருட்சத்தினுடைய பதினா நம்ம கணவன்னு சொல்லலாம். அப்ப அந்த விருட்சத்தினுடைய பதியே அவர்தான். பாபா கூறுகின்றார், விருட்சப்பதியாக நான் மேலே இருக்கிறேன். எப்போது மரம் ஒரேடியாக உளுத்து போய்விடுகிறதோ அப்போது நான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். எப்ப அந்த மரம் சுத்தமா உளுத்து போய் விடற ஸ்டேஜுக்கு வந்துருதோ அப்பதான் பாபா சிவன் வந்து இறங்கி வரார். அதர்மம் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ நான் வந்து அவதரிக்கின்றேன், கீதையில சொன்ன மாதிரி இறங்கி வராரு. எதுக்கு வராரு? ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வராரு. மற்ற தர்மங்களை அழித்து, அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் அவதரிக்கின்றேன்னு சொல்லி கீதையில போட்டு அப்போ வராரு பாருங்க. மேல இருந்து வந்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வராரு. ஆலமரம் மிகவும் அதிசயமான மரமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த ஆலமரம் பாருங்க, இருக்கிறதுலே ஆலமரம் அதிசயமான மரம். அந்த கீழே அந்த ஃபவுண்டேஷன்லாம் இருக்காது, அந்த விழுதுகள் தான் அந்த மரத்தை தாங்கும் கடைசியா. அதுதான் ஆலமரம். ஆதாரம் இல்லாமல் மற்ற மரம் முழுவதும் நிற்கிறது. பாருங்க, இந்த ஆலமரத்துல ஆதாரம் இல்லாம அந்த மரம்லாம் நிக்குது சொல்லி சொல்றாரு. இந்த எல்லையற்ற மரத்தில் கூட ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் ஆதாரமே. அந்த ஆதாரமே இல்லாம இந்த சிருஷ்டி மரம் நிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற அனைத்து தர்மங்களும் நிற்கின்றன. மற்ற தர்மம்லாம் இப்ப இருக்குது, ஆனா அந்த ஃபவுண்டேஷனான ஆதி சனாதன தேவதா தர்மமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு.
நீங்கள் மூலவதனவாசிகளாக இருந்தீர்கள். நம்ம தான் மூலவதனவாசியா இருந்தோம். சாந்தி தாமல பரந்தாமவாசியா இருந்தோம். நம்மளும் தான். கடவுளும் அங்கதான் பரந்தாமன். அவர் பேர் பரந்தாமன். அவரும் இருந்தாரு. பரம்பிதா பரமாத்மா, நம்ம ஆத்மா எல்லாரும் அங்கதான் இருந்தோம். இங்கே நடிப்பை நடிக்க வந்துள்ளீர்கள். நம்ம அங்கிருந்து தான் இங்க வந்து நடிக்க வந்திருக்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் முழு சக்கரமும் நடிப்பை நடிக்க கூடியவர்கள். நம்ம பாருங்க, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடிக்கிறோம். ஹீரோ ஹீரோயின் மாதிரி முழு சினிமாவிலையும் நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி முழு கல்பமும் நம்ம தான் நடிக்கிறோம் சொல்லி சொல்றாரு. ஆகையினால் அதிகபட்சம் 84 பிறவிகள் நீங்க எடுக்கிறீங்க. குறைந்தபட்சம் ஒரு பிறவி ஆகும். நிறைய பேர் ஒரு பிறவி கூட எடுக்கிறாங்க. கடைசியா இப்ப கூட வந்து இறங்கி நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பிறவிலே அவங்க சதோ ரஜோ தமோ நிலைய கடந்துருவாங்க. 3 நிலையும் கடந்து துக்கம் அடைஞ்சு கடவுளை நினைவு செஞ்சு கடைசியா போயிடுவாங்க. அவங்க சும்மா கொசு கூட்டம் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. நீங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே நடிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள்ன்ட்டு சொல்லிட்டாங்க. 84 லட்சம் பிறவிலாம் கிடையாது, 84 பிறவிகள்ல தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறாங்க. அது கடவுள் படைக்கப்பட்ட, சிருஷ்டியில படைக்கப்பட்ட இந்த நாய், பூனை, அந்த ஓரறிவு, ரெண்டறிவு, அமீபா, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி 84 லட்சம் உயிரினங்கள் தான் இருக்குது. மற்றபடி மனுஷன் வந்து தேவதையாகி தேவதையிலேருந்து மனிதன் ஆகிறான். அப்போ வந்து தேவதையிலேருந்து மனிதன் ஆகிறதுக்கு 84 பிறவி தான் எடுக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றார். அது கூட யாருக்கு இருக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாது சொல்லி சொல்றார். 84 லட்சம் பிறவிலாம் கிடையாது சொல்லி சொல்றார். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என்று பாபா வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப நம்ம யாரெல்லாம் நடிச்சு முடிச்சு கடைசி பிரிவில் இருக்கிறாங்களோ பிரம்ம பாபா மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கிறார் கடவுள் வந்து, நீங்க 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. முதல் நீங்கள் என்னிடமிருந்து காணாமல் போய்விடுகிறீர்கள். ஃபர்ஸ்ட் சாந்தி தாபத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறது நம்ம தான் சொல்றாரு. நாங்க பரந்தாமத்துல இருந்து குடுகுடுன்னு இறங்கி பூலோகத்துக்கு ஓடி போய் நடிக்க ஓடுறது யாருன்னா நம்ம தான். மற்றவங்க எல்லாம் கம்மண்டா இருக்கிறாங்க. நம்ம தான் சொர்க்கத்தை பார்த்தோன்னே இறங்கி ஓடி போயிடறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்க தான் என்கிட்ட இருந்து காணாம போயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுக தேவதைகள் தான் முதலில் இருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் எப்போது இங்கே நடிப்பை நடிக்கிறார்களோ அப்போது மற்ற ஆத்மாக்கள் எங்கே சென்று விடுகின்றன? தேவதைகள் கீழே இறங்கி சொர்க்கத்துக்கு போய் நடிக்க போன உடனே மற்றவங்களும் எங்க போறாங்கன்னா, இதை கூட நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, மற்ற எல்லாருமே சாந்தி தாமத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாமே அமைதியில இருக்கிறாங்க. யாரும் இங்க நடிக்க வர மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் நடிக்க வந்து நம்ம அப்படியே நம்ம ராஜ்யம்தான் ஜாலியா இருப்போம். 9 லட்சம் பேர் தான் மற்றும் சிருஷ்டிலே இருப்போம். எல்லாரும் சொர்க்கத்துல நடிப்பு நடிச்சிட்டு இருப்போம். அந்த டைம்ல மற்ற இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் எங்க போனாங்கன்னா எல்லாரும் பரந்தாமத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. எனவே சாந்தி தாமம் தனியானதல்லவா, மற்றபடி உலகம் இதுதான் ஆகும் சொல்லி சொல்றாரு. உலகமே இது ஒண்ணுதான், வேற எங்கேயுமே உலகம்ன்றது கிடையாது. உயிரினங்கள் ஜனிக்கிறது, இறக்கிறது, மரணிக்கிறது எல்லாம் இந்த ஒரு உலகத்துல மட்டும்தான், வேற உலகமே கிடையாது சொல்லி சொல்றாரு. நடிப்பு இங்கே நடிக்கிறார்கள். எல்லாரும் வந்து நடிப்பு இங்கேதான், இது நாடக மேடை, இந்த உலகம்தான் ஒரு நாடக மேடை, இங்கேதான் நடிக்கிறாங்க நடிகர்கள் சொல்லி சொல்றாரு. மற்றபடி இந்த வீனஸ், புளூட்டோ, மார்ஸ் இங்கெல்லாம் போய் நடிக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து சீதோஷ்ண நிலையும் நமக்கு செட் ஆகாது. ஒண்ணு அதிக குளிர் இருக்கும், அதிக வெப்பம் இருக்கும். அந்த மாதிரி கிரகத்துல போய் நம்ம வாழ முடியாது. இந்த மனிதர்கள் முயற்சி பண்றாங்களா, உலகம் அழிஞ்சிச்சுன்னா நம்ம மார்ஸுக்கு போயிடலாம், மூணுக்கு போயிடலான்ட்டு, எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நடிப்பு இங்கேதான் நடிக்க முடியும், உலகம் ஒண்ணுதான்னு சொல்லி சொல்றாரு. புதிய உலகத்தில் சுகத்தின் நடிப்பு, பழைய உலகத்துல துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டியுள்ளது சொல்லி சொல்றாரு. புது உலகம் சொர்க்கம், அங்க சுகத்தினுடைய நடிப்பு, அப்படியே சுகமா இருப்போம் ஜாலியா. ஆனா பழைய உலகத்துல பாருங்க, ஒரே துக்கம், அழுகை தான், எங்க பார்த்தாலும் அழுகை குரல் தான். நம்மளே அப்படிதான் இருந்தோம். 63 ஜென்மமா ஒரே கஷ்டம்தான். அதான் சொல்றாரு, இது சுகம் மற்றும் துக்கத்தினுடைய விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சுகமா வாழறீங்கள, மேடுன்னா பள்ளம் இருக்கதா செய்யும். அது மாதிரி சுகம்னு இருந்தா துக்கமும் இருக்கதான் செய்யும். ரெண்டுத்துடைய விளையாட்டு தான் இதுன்னு சொல்லி சொல்றாரு. இது ராமராஜ்யமாகும், அது ராமராஜ்யமாகும். சொர்க்கம் ராமராஜ்யம். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை உலகத்தில் எந்த மனிதனுமே தெரிந்திருக்கவில்லை. ஆனா நம்மளை தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. படைப்பவரை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை, படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. உலகத்துல எல்லாம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதான் வாழ்க்கை, நம்ம ஆணி அடிச்சுட்டு இங்கே இருக்க போறோம், அப்படியேவா இருக்க போறோம். எல்லாரும் எதையோ நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடவுளை பத்தியும் தெரியல, கடவுளுடைய படைப்பு, அவருடைய படைப்பு பத்தியும் தெரிஞ்சுக்கல, படைப்பினுடைய முதல் இடை கடைசி என்னன்னு தெரிஞ்சுக்கல. ஒரு பாபாவை தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கடவுளை தான் ஞானக்கடல், அவரு தான் எல்லாமே தெரியும்.
நம்ம கூட முன்னாடி தெரியாம தான் இருந்தோம் இல்லையா? இப்பதான் பாபா வந்து நமக்கு சொல்லி புரிய வச்சிருக்காரு. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசி ஞானம் எந்த சாஸ்திரத்துலயும் இல்ல. நீங்க எந்த சாஸ்திரத்துல போய் எடுத்து பார்த்தாலும் இந்த 5000 வருஷம் நாடக சக்கரம் இதுல வந்து சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இது திரும்ப திரும்ப நடைபெறுது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு கூறுகின்றேன். பிறகு இது மறைந்து விடுகிறது. இது கடவுள் சுயம், கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அப்புறமா இது மறைஞ்சு போயிடுது. ஏன்னா உலக விநாசத்துல எல்லாமே மறந்துடுது. சத்தியுகத்துல இது இருக்கிறதே இல்லை சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துக்கு போய் நம்மளே இந்த பிறவியை விட்டு அடுத்த பிறவியில என்ன நடந்ததுன்னே மறந்துடும். ஏன்னா ஒரு பிறவி எடுத்து அடுத்த பிறவி ஆத்மா போகும்போது போன ஜென்மம் என்னன்றதே மறந்துடும். அந்த மாதிரி நமக்கு மறந்து போயிருது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம வேற அதிக பிறவி எடுக்கிறதுனால நமக்கு இது எல்லாமே மறந்துடுதுன்னு சொல்லி சொல்றாரு. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்றுதான் பாடப்பட்டிருக்கிறது. பாடியிருக்கிறாங்க. பாரதத்தினுடைய யோகம் வந்து புகழ் பெற்றது, அது பழமையானதுன்னு சொல்லி பாடப்பட்டிருக்கு. பாட்டில் கூட ராஜயோகத்தின் பெயர் தான் வருகிறது சொல்லி சொல்றாரு. பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தின் ஆசையை இப்ப வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம ராஜ யோகம் கற்றுக்கிட்டு தான் ராஜ்யம் அடைய போகிறோம். அதை வந்து கடவுள் தான் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்கிறார். மற்றபடி படைப்பிலிருந்து ஆசை கிடைக்கவே முடியாது. மற்றபடி நீங்கள் மனுஷன்ட்டு போய் எந்த ஒரு ஆசையும் கிடைக்காது. நீங்கள் கோயிலாக போய் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஆசை கிடைக்காது சொல்லி சொல்கிறார். ஆசை என்னிடந்து தான் கிடைக்குது, படைப்பவர் தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது சொல்லி சொல்கிறார். நீங்கள் அமைதி வேணும், அன்பு வேணும்னு போய் கோயிலாக போய் லட்சுமி நாராயண் சிலைக்கு முன்னாடி கதறினாலும் எதுவும் கிடைக்காது. அங்கே மட்டும்தான் ஒரு சாந்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதோ கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, திரும்ப வீட்டுக்கு வந்தால் அப்படியே தான் ஆகிடும். திரும்ப பழையபடியே சண்டை போட்டு கிடப்போம். ஆனால் கடவுள் இப்போ வந்து பாருங்க, அன்பு கொடுக்குறாரு, அமைதி கொடுக்குறாரு, நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை நினச்சி யோகா பண்ணால் அவ்வளோ சக்தி கிடைக்குது பாருங்க. அவர்கிட்ட இருந்து தான் அந்த எல்லையற்ற ஆசி கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வளோ ஞானம் வேற கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு, 3வது கண்ணை திறந்து வைக்கிறாரு. இது யாருமே செய்யலையே இது வரைக்கும். அதனால் படைப்பிட்டேருந்து உங்களுக்கு ஆசி கிடைக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒவ்வொரு மனிதனும் படைப்பவன். எல்லாருமே நம்மளாம் படைப்பவர்கள். நம்மளை எல்லாருமே பிரம்மா தான். ஏன்னா நம்ம படைக்கிறோம். நம்ம குழந்தைகளை படைக்கின்றான். மனுஷன் வந்து குழந்தைகளை படைக்கின்றான். குழந்தை பிறக்குதுன்னா அப்போ அந்த மனுஷன் வந்து படைப்பவன் சொல்லி ஆயிடுறான் இல்லையா? அவன் படைக்கிறான், குழந்தைகள் வந்து படைப்புன்னு ஆயிடுது. அவன் எல்லைக்குட்பட்ட பிரம்மா. ஒவ்வொரு மனுஷனுமே எல்லைக்குட்பட்ட பிரம்மான்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இவர் வந்து எல்லையற்ற பிரம்மா ஆவார். இந்த பிரம்மா பாபா சரி, சிவபாபா இவங்க வந்து எல்லையற்ற பிரம்மா ஆவார் சொல்லி சொல்றாரு. அவர் நிராகார ஆத்மாக்களினுடைய தந்தை. சிவன் வந்து நிராகார ஆத்மா. நம்மளும் புள்ளி ஆத்மா தான். நம்மளுடைய அப்பா தான் சிவன். அவர் லௌகீக தந்தை ஆவார். மற்றபடி நமக்கு லௌகீக தந்தையா இருக்கிறவரு ஒருத்தர். பிறகு இவர் பிரஜாபிதா பிரம்மா. அவர் வந்து நம்மளுடைய பிரஜைகளுடைய அப்பா. அவர் வேற. நம்மளுடைய நம்ம சரீரத்தினுடைய அப்பா. இன்னொருத்தர் நம்ம பிரம்மா குமாரி ஆயிருக்கோம்ல, நம்ம பிரம்மா மூலமா பிரம்மா குமாரி ஆயிருக்கோம், அவரும் நமக்கு அப்பா. அடுத்து சிவனும் நமக்கு அப்பா. 3 அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரஜாபிதா எப்போது இருக்க வேண்டும்? சத்தியுகத்துல இருப்பாரு பிரஜாபிதா, இல்ல இப்பதான் இருக்கிறாரு. புருஷோத்தம சங்கம யுகத்துல தான் பிரஜைகளின் தந்தை இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகம் எப்போது வருகிறது என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. சொர்க்கம் வரப்போகுதுன்னு கூட, அது எப்போ வரப்போகுதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. சில பேர் இப்பயே கிருதாயுகம்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிருதாயுகம்னா சத்தியுகம், இப்பயே சத்தியுகம்னு சொல்லினுக்கிறாங்க. இது சத்தியுகமா? இது ஒரே களி முத்தி போயிருக்குது. ஒருத்தனை அடிச்சு கொன்னுக்கிறான், குழந்தைகளெல்லாம் கொல்றாங்க. இது போய் சத்தியுகம்னு எப்படி சொல்றாங்க? மனுஷங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் சத்தியுகம் கலியுகம் போன்றவற்றை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக்கி விட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கலி வந்து 40 லட்சம் ஆண்டுகள் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் குழந்தையா இருக்குது, படிச்சுட்டு இருக்குது ஸ்கூல்ல. கலியுகம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு யுகம் 1250 ஆண்டுகள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா தான் இப்ப நமக்கு சரியா வந்து புரிய வைக்கிறார். ஒரு யுகமும் சத்தியகம் 1250 ஆண்டுகள், அதே மாதிரி திரேதாயுகம், அதே மாதிரி துவாபரயுகம், கலியுகமும் 1250 ஆண்டுகள் தான். முடிய போகுது கலியுகம், அடுத்து சத்தியுகம் வரப்போகுதுன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். 84 பிறவிகளின் கணக்கு கூட வேண்டுமல்லவா? அந்த கணக்கு கூட நமக்கு சொல்றார். நாம் எப்படி இறங்குறோம் என்ற ஏணிப்படியின் கணக்கு கூட வேண்டுமல்லவா? அதனாலதான் இந்த ஏணிப்படி சித்திராலாம் கூட பாபா வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. முதல் அடித்தளத்தில் தேவி தேவதைகள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு பிறகு இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் வருகிறார்கள். பாபா மரத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். இந்த ஏணிப்படியில் கூட ஃபர்ஸ்ட் தேவி தேவதைகள் இருக்கிறாங்க மேலே இருந்து. அப்படியே கீழே இறங்கி வந்தால் இஸ்லாமியர்கள் வரும், அப்புறம் பௌத்தர்கள் வராங்க. இந்த மாதிரி ஒரு தர்மமாக வருது. இந்த ரகசியத்தெல்லாம் பாபா தான் புரிய வச்சுருக்காரு. பாபாவை தவிர வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. இந்த படம் போன்றவற்றையெல்லாம் எப்படி உருவாக்குனீர்கள் என்று உங்களை கேட்பாங்க. யார் கற்றுக் கொடுத்ததுன்னு கூட கேட்பாங்க. பாபா எங்களுக்கு காட்சியில் காட்டினார், பிறகு நாங்கள் இங்கே உருவாக்குகிறோன்ட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படிதான் உண்மையிலே தாதிகளுக்கெல்லாம் காட்சி கிடைச்சது. அதை கீழே வரைஞ்சாங்க. அந்த படம் எல்லாம் பாபா சொல்லி வரைஞ்சது தான். பிறகு பாபா தான் இந்த ரதத்தில் இப்படியெல்லாம் செய்யுங்கள்ட்டு சரி செய்கின்றார். அவரே சரி செய்கின்றார் சொல்லுங்க. பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா இந்த படம் இப்படி கிடையாது, நீங்க தப்பா வந்திருக்கீங்க, இப்படி மாத்துங்கன்னு சொல்லி நிறைய சரியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சரி செய்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். ஏன் அவரை ஷியாம் சுந்தர்னு சொல்றாங்க, ஆனால் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியவே இல்லை சொல்றாரு. இவர் வைகுண்டத்தினுடைய எஜமானரா இருந்தாரு, அப்போ தூய்மையா இருந்தாரு, அதனால அவரை சுந்தர்னு சொன்னாங்க. பிறகு கிராமத்து சிறுவனாக மாறினதுனாலதான் அவரை ஷியாம்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் முதலில் வருகின்றார். இந்த பிரம்மா பாபா தான் முதல்ல கிருஷ்ணரா வராரு. அவர் தான் இப்படி ஆகின்றார். அவரு தான் திரும்ப இந்த கிராமத்து சிறுவனா ஆயிடுறாரு. அதனாலதான் அவரே தான் திரும்ப போய் கிருஷ்ணரா ஆகிறாரு. இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்வது, இது கூட யாருக்கும் தெரியவில்லை. பாருங்க, பாரதத்துல எல்லா தர்மத்துக்கும் ஸ்தாபகர் இருக்காங்க, ஹிந்து தர்மத்துக்கு யாருமே கிடையாது. அதை யார் ஸ்தாபனை பண்ணாங்கன்னு கூட தெரியல. உண்மையிலே ஹிந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் என்பதையும் மறந்து இந்துஸ்தானத்தில் வசிப்பவர்களை இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே பாரதம்ன்ற பேரோட தான் இந்தியா இருந்தது ஆரம்பத்துல. இது பிரிட்டிஷ்காரங்க வரும்போது சிந்து நதி பாயறதுனால இந்துஸ்தான் பேர் வைக்கும் போது அங்க வாழ்ந்த ஜனங்களுக்கு பேர் என்ன வச்சிட்டாரு, கேஸ்ட் ஹிந்துன்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையில அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதை யார் ஸ்தாபனை செய்ததுன்னு கூட யாருக்கும் தெரியலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் பாரதத்தில் தான் வருகின்றேன். கடவுள் சொல்றாரு, நான் பாரதத்தில் தான் வரேன், வேற நாட்டுல வெளிநாட்டுல எல்லாம் கடவுள் வர்றதில்ல, பாரதத்துல தான் வராரு. அதனாலதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. பாரதத்தில் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இதே பாரத பூமி தான் சொர்க்க பூமியா இருந்தது. அப்ப தேவதைகள் ஆட்சி செஞ்சாங்க. அது இப்போது மறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொல்றாரு. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். இப்ப மீண்டும் அதே தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வர முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கிறது. இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. புதிய இலைகள். இப்ப இந்த மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இலையா முளைச்சு வருது. புதுசா இலை மடாலயங்கள் பின்னால் வரும்போது அழகாகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த மரம் முளைக்கும் போது அழகாயிடுது. பிறகு கடைசியில மரம் உளுத்து போன பிறகு நான் வரேன் சொல்லி சொல்றாரு. யதாஹி தர்மஸ்ய அந்த கிளானிர்பவ அப்படின்ட்டு ஒரு இது வரும் இல்லையா, அந்த கீதையோடைய இது மகா வாக்கியம் வரும். கடவுள் சொல்லியிருக்கிறாரு, இந்த அதர்மம் தலை தூக்கும் போது நான் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய அவதரிக்கிறான்னு சொல்லியிருப்பார். ஆத்மா தன்னையும் தெரிந்திருக்கவில்லை, பாபாவையும் தெரிந்திருக்கவில்லை. பாபா சொல்றாரு, கடவுள் அந்த ஆத்மா தான் யாருன்னு புரிஞ்சிக்கல, கடவுள் யாருன்னு புரிஞ்சிக்கல, தன்னுடைய தந்தையும் கூட மறந்துடுச்சுன்னு சொல்றாரு. தன்னையும் திட்டிக் கொள்கிறது, பாபா மற்றும் தேவதையிலும் கூட திட்டி கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்மளையும் திட்டிக்கிட்டோம், நம்ம இப்போ கடவுளையும் திட்டினோம், போய் லட்சுமி நாராயணன் கோயில அவங்களையும் திட்டினோம். என்ன கண்ணாமண்ணான்னு எல்லா கடவுளையும் திட்டியே என்ன ஆயிட்டோம், நம்ம பாவி ஆயிட்டோம்னு சொல்றாரு. தமோ பிரதானமாக எதுவும் புரியாததாக ஆகும்போதுதான் நான் வருகின்றேன். எப்ப இந்த ஆத்மா தமோ பிரதானமாகி ஒன்னும் புரியாம முட்டாள் மாதிரி ஆயிடுதோ அப்பதான் பாபா வராரு. பழைய உலகத்தில் தான் வர வேண்டியிருக்குது. அவர் என்ன பண்ணுவார், சொர்க்கத்துக்காக வர முடியும்? சொர்க்கத்துல அவரை மறந்தே போயிடுறோம். அப்ப அவரை கூப்பிட கூட மாட்டோம், ஜாலியா போய் வாழறோம். ஜாலியா இருக்கும்போது யார் கடவுளை கூப்பிடுறாங்க? கஷ்டம் வரும்போது தான் எல்லாம் கடவுளை கூப்பிடுறாங்க. அதனால நான் பழைய உலகத்துலதான் வர வேண்டியிருக்குது சொல்றார். நீங்கள் மனிதர்களுக்கு உயிர்தானம் கொடுக்கின்றீர்கள், அதாவது மனிதன் தேவதையாக மாற்றுகின்றீர்கள். நம்மளும் போயிட்டு பாபா சொன்ன ஞானத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கிறோம். அதனால நம்ம உயிர்தானம் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு.
மற்றவர்களையும் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றீர்கள். அனைத்து துக்கங்கள் இருந்தும் விலக்கி விடுகின்றீர்கள். எல்லாரையும் நம்ம எப்படி துக்கத்திலிருந்து வெளியே வந்தோமோ அது மாதிரி அவங்களையும் துக்கத்திலிருந்து விலக்கி விட்டுரும். அதுவும் அரை கல்பத்திற்காகும் சொல்லி பாபா சொல்றாரு. அரை கல்பத்திற்கு எல்லா துக்கத்திலிருந்தும் எல்லாரையும் விலக்கி விட்டுரும்னு சொல்லி சொல்றாரு. வந்தே மாதரம் என்ற புகழ் கூட இருக்கிறது அல்லவா. எந்த தாய்மார்கள் யாரை வந்தனம் செய்கிறார்கள்? தாய்மார்களாகிய நீங்கள் முழு சிருஷ்டியையும் சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். அதனால உங்களுக்கு தான் அந்த புகழ் பாடப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்களும் இருக்கிறாங்க கேசா, ஆனாலும் பெரும்பாலும் தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. ஆகையினால் பாபா தாய்மார்களை தான் மகிமை பாடுகின்றார். பாருங்க, ஞான கலசத்தை தாய்மார்கள் தலையில தான் பாபா வந்து வைக்கிறார். மம்மா தலையில தான் கலசத்தை வச்சார். ஆண்கள் இருந்தாலும் ஆண்கள் வந்து துணையா இருக்கிறாங்க மாதாஸ்க்கு. மற்றபடி மாதாஸ் தலையில தான் பாபா கலசத்தை வைத்து மகிமை பாடுகின்றார். கடவுளே வந்து மகிமை பாடுறார் தாய்மார்களுக்கு, மாதாஸ்க்கு. பாபா வந்து உங்களை அந்த அளவிற்கு மகிமைக்கு தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். பாருங்க, அந்த சன்னியாசிகள் சொல்றாங்க, பெண்கள் நரகத்தின் வாசல். பெண்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த காக்கை எச்சத்துக்கான சுகம்தான் கிடைக்கும், நீங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. கடவுள் வந்து பாருங்க, பெண்கள் தான் சொர்க்கத்தின் வாசல், சொர்க்க வாசப்படியே திறக்க போறாங்கன்ட்டு மாதாஸ்க்கு மகிமை கொடுக்குறாரு. பாபாவே வந்து உங்களை அந்த அளவுக்கு மகிமைக்கு தகுதியானவர்களாக இப்ப மாற்றுகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்துல நிற்க வேண்டும். சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட், அனைவருக்கும் உயிர்தானம் கொடுக்கணும். மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றும் சேவையை செய்யணும். எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும், மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும் சொல்லி சொல்றார். நீங்களும் மாறுங்க, மற்றவங்களையும் மாற்றுங்க. அப்பதான் எல்லாரும் ஒன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். பாபாட்ட படிங்க, எல்லாரையும் படிக்க வைங்கன்னு சொல்லி சொல்றார். வரதானம். சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. பாருங்க, சதா இப்ப சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம், இப்ப சங்கமயுகம், கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு. இது சிரேஷ்டமான நேரத்தினுடைய அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செஞ்சுக்கிட்டே, பாபா நினைவுலயே கர்மம், அவர் எப்படி கர்மம் செய்யணும் சொல்லி கொடுத்தாரு. செஞ்சுக்கிட்டே ஆஹா ஆஹான்ற பாடல் பாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மாவா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த சிரேஷ்டமான நேரத்துல சதா சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி ஆஹா ஆஹான்னு பாடிட்டே இருங்க. ஆஹா எனது சிரேஷ்ட கர்மா மற்றும் ஆஹா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பாபா. பாருங்க, ஆஹா சிரேஷ்ட கர்மா, ஆஹா எனக்கு இந்த மாதிரி சிரேஷ்ட கர்மம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபா சொல்லி பாட்டு. ஆஹா பாபா, ஆஹா கர்மா அப்படின்ட்டு பாடுங்க. எனவே சதா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடுங்கள். ஒருபோதும் தவறுதலாக கூட துக்கத்தின் காட்சியை பார்த்ததும் ஐயோ என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. சொல்றாங்கல்ல, இந்த சாதாரணமாவே நம்ம பக்தி மார்க்கத்துல ஐயோன்றது இந்த யம தர்மனுடைய பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. ஐயோன்ற வார்த்தையே வாயில வரக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. இங்க பாபாவும் சொல்றாரு, நமக்கு ஒருபோதும் தவறுதலாக கூட ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அது துக்கத்தின் காட்சியை பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்ட்டு வார்த்தையே உங்க வாயில வரக்கூடாது. எப்பயுமே ஆஹான்னு தான் வரணும். ஏன்னா இப்ப நீங்க பகவானுடைய குழந்தை, அதனால ஆஹான்னு தான் வரணும். ஆஹா நாடகம், ஆஹா மற்றும் ஆஹா, பாபா ஆஹா இதான் வரணும். கனவுலம் கூட வராத பாக்கியமானது இப்போ வீட்டில் இருந்து கொண்டே இருந்த வண்ணமே கிடைச்சிட்டது. கனவுல கூட நினைச்சு பார்க்காத பாக்கியம் வந்து இப்ப நம்ம வீட்டுல இருந்தே கிடைச்சிடுச்சு. சாதாரணமா வீட்டுல இந்த சன்னியாசிகள்லாம் வந்து காடு மேடுன்னு ஏறி இறங்கி கடவுள் தரிசனம் கிடைக்காதான்னு அலைஞ்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு காட்சியாவது கிடைக்காதா, கடவுள் நம்மள்ட்ட வந்து நேரா பேச மாட்டாரான்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம், கனவுல கூட வராத பாக்கியம் வீட்டுல இருந்துகிட்டே நமக்கு கிடைச்சிச்சு. சாதாரணமா சோறாக்கிட்டு அப்படி இருந்தோம், நம்ம ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்த மாத்தாசுக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா, வீட்டுல இருந்துட்டே கிடைச்சிட்டு. அப்ப எவ்வளோ நம்ம பாட்டு பாடணும், ஆஹா ஆஹான்னு, ஆஹா பாபா ஆஹா நாடகம்ட்டு பாடிக்கிட்டே இருங்க. இதே பாக்கியத்தின் போதையில இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாருங்க, அவரு விஐபி, அவரு வெரி இம்பார்ட்டன்ட். எல்லார விட
வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவரு நமக்கு கிடைச்சிட்டாரு. யாருக்குமே கிடைக்க முடியாதவர் கிடைச்சிட்டாருன்னா எப்படி ஒரு ஆட்டம் போடணும் நம்ம. ஆஹா ஆஹா என்னது பாக்கியம்ட்டு பாடுங்க, ஆட்டம் போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி பாக்கியவன் ஆத்மா ஆகுகன்ற வரதான கொடுக்குறாரு. ஸ்லோகன்: மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள். இப்ப நமக்கு பிரச்சனையே இந்த மனசு புத்தி தான். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அழுவுது, மனசு உட்காந்து அழுவுது. பிரச்சனை பிரச்சனை. ஏன்னா மனசு கோழையா இருக்குது, சக்திசாலியாவே இல்லை. ஒரே கோழை. எந்த இன்சிடெண்ட்டை பார்த்தாலும் கவலை, பீதி, பயம். ஏன்னா ஆத்மால சக்தி இல்லை. அப்ப மனசு புத்தியை சக்திசாலியா ஆக்குங்க. கடவுளை நினைங்க, பாபாவை நினைச்சு சக்தி ஏத்திக்கங்க. எல்லா சக்தியும் பாபாட்ட வாங்க, அஷ்ட சக்திகளையும் வாங்குங்க. மனசு புத்தி சக்திசாலி ஆக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையிலுமே ஆடாம அசையாதவங்களா இருப்பீங்க. ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி இருக்கணும், மகாவீர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாபா மனசு புத்திய சக்திசாலியா ஆக்கணும். அப்ப மனசு புத்திக்கு நம்ம என்ன பண்ணணும்? யோகா கத்து கொடுத்து பாபாவை நினைக்க சொல்லணும். நீ இந்த வீண் விஷயத்தெல்லாம் நினைக்காத, பாபாவை நினைச்சுன்னா நீ சக்திசாலி ஆயிடுன்ட்டு மனசு புத்திக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்போதான் நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆடாத அசையாதவர்களா இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.